வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாக்கிட்ட முத்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மா தான் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டே அவங்களே பதிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்வதி ஆண்டி வந்து உன்னை குறை சொன்ன மாதிரியே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, பார்வதி அத்தை வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க, என் மேலே ரொம்பவே பாசமாக இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க என்னை நம்பவே இல்லை, என்ன ஒரு வீட்டு பிள்ளையாகவே நினைக்கல அப்படின்னு சொல்லி இப்போ தான் எனக்கு தெரியுதுங்க அப்படிங்கிறாங்க மீனா. எதுவுமே வந்து அவங்க சொல்லலை, எங்கள் அம்மாவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்க்கல, அவங்களாவே கேள்வி கேட்டு அவங்களாவே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ பார்வதி ஆண்டியை பற்றி சொல்லுதாங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா பார்வதி ஆண்டிகிட்ட போய் தானே கேட்கணும். நான் போய் கேட்குறேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. உடனே எப்படிங்க அமைதியாக இருக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீனா வேறு ரொம்ப வேறு கஷ்டப்படுறாள். அம்மா வேறு இந்த பார்வதி ஆண்டி வீட்டில் 2,00,000 ரூபா மீன் எடுத்துட்டான்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்கிறாங்க முத்தும் கூட. அப்போ மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா உனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்கும், நீ இங்கே இருந்த அப்படின்னா எங்கள் அம்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு உன் மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க, அதனால் நீங்கள் அம்மா வீட்டில் போயிரு அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஏற்கனவே சத்யா பிரச்சனையில் எங்கள் அம்மா இப்போ தான் மனசு மாறி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் மறுபடியும் என்னையை வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. அது சரி வராது. என் பிரச்சனை என்னோட போட்டும். நான் போனாலும் உங்கள் அம்மா எதுவும் சொல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவள் செஞ்சுருக்கா, சொன்னோன்னே அங்கே பார்த்து போயிட்டா பாருங்க அப்படிம்பாங்க. அதனால் சரி வராது, நான் இங்கேயே இருக்கேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மீனா தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காத, நான் பார்வதி ஆண்டி வீட்டை போய் என்னன்னு கேட்க போகிறேன், அதை விட போகிறதில்ல. அது என்ன பார்வதி ஆண்டி உன்னையே சொல்கிறது, ஆனால் அந்த அத்தை சொல்ல மாட்டாங்க, யாருக்குனாலும் நியாயம்தான் பேசுவாங்க. அந்த அத்தையை பற்றி நல்லாவே தெரியும். எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் உண்மைக்கும் நியாய பக்கத்தில் தான் நிற்பாங்க. அந்த ஆண்டி அப்படி சொல்லவே மாட்டாங்களே, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. மீனா அழுதுகிட்டே மொட்டை மாடியில் வெயிலே உட்காந்துட்ருக்காங்க. என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியலை. ஏன்னு கேட்டால் எந்த தப்புமே செய்யாதவங்க, கல்லும் கபடமும் இல்லாதவங்க, யாருக்கும் தீங்கு செய்யாதவங்கள இப்படி சொன்னோன்னா அவங்களால தாங்கிக்க முடியல. என் நேர்மையே சந்தேகப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி சுருதி வராங்க. மீனாக்கா அப்படிங்கிறாங்க. உடனே என்கிட்ட பேசினா அத்தை எதுவும் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எதுவும் சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் வந்து இப்படி வந்து உங்கள் மேலே வீண் பழி சுமத்தினா வந்து அதை பார்த்துக்கிட்டு நான்லாம் இருக்க முடியாது. உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா உண்மையிலே ஆன்ட்டின்னு கூட பார்த்துருக்க மாட்டேன், பலார்னு வாங்கியிருப்பேன். ரொம்ப கோபமாக தான் வருது. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் எல்லாருக்கும் நன்மை மட்டும்தான் செய்வீங்க. நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன். யாருக்கு ஏதாவது உதவினா ஓடி போய் செய்வீங்க. உங்கள்கிட்ட பொருளாதார நிலைமை தான் கம்மியை தவிர்த்து மற்றபடி உங்கள் மனசெல்லாம் பெருசு. உங்கள்கிட்ட காசு இருந்தாலும் இல்லாட்டிலும் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டேங்க. இதுவுமா அந்த ஆண்டிக்கு தெரியாது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே விஜயா வராங்க. சுதி, நீ எதுக்கு அந்த மீனாட்ட போய் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ யார்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு உனக்கு தான் ஆகாதம்மா அப்படிங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா ஆண்டி, நான் எப்பவும் போல் மீனாக்காட்ட பேசிகிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் அவன்கிட்ட பேச மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. யார் சொன்னால்? நான் எப்பவும் பேசிகிட்டு தான் இருப்பேன். இந்த வீண் பழி சுமத்துற வேலையை விட்டுருங்க ஆண்டி. நீங்கள் பார்த்தீங்களா? மீனா வந்து பணத்தை எடுத்தால் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தா சொல்லுங்கள். தேவையில்லாமல் நீங்களும் அந்த பார்வதி ஆண்டியை சொன்னீங்கன்னா சும்மா விட மாட்டவங்களா அப்படிங்கிறாங்க. அவளை சொன்னால் எதுக்குமா நீ கொதிச்சிட்டு வர அப்படிங்கிறாங்க. அவங்களும் இந்த வீட்டு மருமக தான், நானும் இந்த வீட்டு மருமக தான். அவள் எங்கள் அக்கா. எங்கள் அக்காவை ஏதாவது சொன்னால் எனக்கு வலிக்க தான் செய்யும். மீனா அப்படி செய்ய மாட்டாங்க, எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. சரியா? அதெல்லாம் நீங்கள் பேசாதங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் ஒரு மாதிரி பேசுத அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நான் உங்களுக்கு ஓரளவு மரியாதை வச்சுருந்தேன். என்றைக்கு மீனா மேலே சொன்னீங்களோ எனக்கு சுத்தமாக உங்கள் மேலே மரியாதை இல்லாமல் போச்சு. மீனா எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க இந்த வீட்டில், அதுக்காக நீங்கள் வந்து என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவீங்களா? உங்களுக்கு நேரம் போகலைன்னா வந்து மீனாவை தான் அளவச்சு பார்ப்பீங்களா? உங்களுக்கு வேறு வேலையே இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி பேசிகிட்டு இருக்க? நீ பணக்கார மருமகன்னு சொல்லிட்டு நீ தலையில் தூக்கி வச்சான்னா எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்னைய தலையிலலாம் தூக்கி வச்சு ஆட வேண்டாம் ஆண்டி, உங்களுக்கு பணக்கார மருமக அந்த ரோகிணி இருக்காங்களா, ரோகிணி தலையில் தூக்கி வச்சு ஆடுங்க. அவங்க நீங்கள் எதை சொன்னாலும் சிங் சா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்படி செய்ய முடியாதான் ஆண்டி, போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. கடுப்பில் விஜயா கீழே பார்த்து போயிடுறாங்க. ஏங்க, அந்த சுருதி பிள்ளைக்கு ரொம்ப திமிராயிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைலாம் கரெக்டாக தான் இருக்குது. சரியா? இப்போ மீனாவை பார்க்க போயிருக்கா, இப்போ நீ என்ன பின்னாடி இப்போ என்ன செய்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவளே வந்து பார்வதி ஆண்டி வீட்டில் துட்டு எடுத்துட்டு தரமாட்டுக்கா, வைக்க மாட்டேக்கா, நீங்களும் சொல்லி வாங்கி தர மாட்டேங்க. இப்போ சுருதி போய் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, சரியான துமுறு பேச்சு பேசிகிட்டு இருக்காத, ஒரு வாங்கி கட்டிக்கிறாது பேர் அப்படிங்கிறாங்க. விஜயா ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே பார்வதி ஆண்டி வீட்டுக்கு முத்து கிளம்பி போயிட்டுருக்காரு.
அவன் போகும்போது கால் வலிக்கு இந்த செருப்பை போட்டால் நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்லி ரோட்டில் விற்றுட்ருக்காங்க. அப்போ மனசும் கேட்கல. பார்வதி ஆண்டி இப்படி சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கு இந்த செருப்பு நம்ம வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி ரைட்டு, அந்த ஆண்டி சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு அது அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் வலிக்கு செருப்பு வாங்குறாங்க. அண்ணாச்சி இது கால் வலி கேட்குமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லாவே கேட்கும், இது நல்லா வந்து துளையாக இருக்கிறதுனால நல்லா கேட்கும், அமுங்கி அமுங்கி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இது யாருக்கு உங்கள் அம்மாவுக்கு அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் அத்தைக்கு, எங்கள் அத்தை ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு அப்படிங்கிற. அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காரில் அப்படி மறுபடியும் போகிறாங்க. மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்வதி அத்தையை வந்து ரொம்ப பாசமாக பார்த்துப்பா மீனா, வந்தாலும் அவ்வளோ உபசரிப்பா, அத்தை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்கே கேட்கல. ஆனால் இன்னொரு மனசு அத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. உடனே காலிங் பெல் அமுக்குறாங்க. யாருன்னு சொல்லி திறந்து பார்க்குறாங்க. முத்தை பார்த்தோன்னே பார்வதி ஷாக்காகி நிற்கிறாங்க. என்னத்தை உங்கள் வீட்டு வாசலில் வந்தால் வாங்கன்னு கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. வா முத்து, வா உட்காரு, என்ன சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. அத்தை சாப்பிட முடியாமல் பண்ணிட்டீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணீங்களா, மீனா வந்து உங்கள் வீட்டில் பணம் எடுப்பாளா அத்தை, இப்படி சொல்லியிருக்கீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. நான் எங்கேப்பா சொன்னேன், உங்கள் அம்மா தானே சொன்னா, நான் எங்கே சொன்னேன், வீட்டில் போய் உனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுவேன், நீ வந்து ஃபோன் பண்ணுன்னு சொன்னால் ஃபோன் பண்ணேன், இது மட்டும் தான் செஞ்சேன், நான் எதுவுமே பேசலையே, எல்லாம் உங்கள் அம்மா தான் பேசினா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்போ நீங்கள் வந்து மீனா வந்து உங்கள் பீரோவில் பணம் எடுத்தா வச்சான்னு சொல்லலையா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்ப்பா சொல்ல போகிறேன், பணம் காணலை அது உண்மை தான், சரியா, பணம் காணலை உண்மை தான். ஆனால் வந்து பணம் மீனா எடுத்துருக்க மாட்டான்னு நான் அப்பவுமே விஜயாட்ட சொன்னேன். அவன் மருமக வீணா ஏதாவது சொல்லாத, அந்த பிள்ளை செய்யாது அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் ஃபோன் பண்ணேன், மிஸ்டர் கால் ஃபோன் பண்ணேன்னா நான் எதுவுமே சொல்லலப்பா, அவன் விஜயாவாக தான் எதாவது சொல்லிக்கிட்டா, இப்போ என்னப்பாச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே அழுதுகிட்ருக்கா. அத்தை என்ன செய்யனே தெரியல அத்தை, மாடியில் மொட்டை மாடியில் வெயிலில் உட்காந்துட்ருக்கா அத்தை, கீழே வாங்கினாலும் வரமாட்றா, என் வீட்டுக்கு போனாலும் போக மாட்றா, எங்கள் அம்மாவும் வச்சு செய்கிறாங்க, எனக்கு என்ன செய்யனே தெரில அத்தை அப்படிங்கிறாங்க. ஐயோ, இந்த மீனா பிள்ளை வெயிலுக்குள்ளேயே உட்காந்துருக்கு, வெயில் வேறு ஓவராக அடிக்குது, வாமுத்து நம்ம போய் மீனாவை போய் கூப்பிடலாம் அப்படிங்கிற. அத்தை அது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மீனா எடுத்துருக்கா நீங்கள் நம்புறீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. மீனா தான் எடுத்தது யாருக்கும் தெரியாதப்பா அத்தை, மீனா எடுத்தாலும் எடுக்கலையே அவங்க மனநிலைக்கு எப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. மீனை எடுக்க மாட்டாப்பா, எனக்கு தெரியாதா, ஒரு ஆளை பார்த்தாலே அவங்க நேர்மை புரியாதா, அவள் நேர்மையான பிள்ளை, அவள் எவ்வளோ காலமாக பூ விற்றுட்ருக்கா, எவ்வளோ வீட்டுக்கு பூ கொடுத்துட்ருக்கா, எவ்வளோ பெரிய பணக்காரங்க வீட்டுக்கெலாம் கொடுத்துட்ருக்கா. ஆனால் அவள் ரொம்ப நேர்மையான பிள்ளை, ரொம்ப எனக்கு பெற்ற பிள்ளை மாதிரி. என் பிள்ளை என் பக்கத்தில் இல்லை, எனக்கு நீங்கள் தானே பிள்ளைய மாதிரி, உங்களை நான் ஏதாவது சொன்னால் நல்லா இருக்குமாப்பா, உங்கள் அம்மா தான்ப்பா வேண்டாதைக்கு சொல்லுதா மீனா பேரில், பிடிக்கலன்னு சொல்லுதா, நீ விடுப்பா, அந்த பணத்தை காணலை, அதான் எங்கே போச்சுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. அத்தை மீனா எடுக்கல நீங்கள் நம்புறீங்களா, அதை பணத்தை வர வச்சிடலாம் அத்தை அப்படிங்கிறாங்க. எப்படி முத்து அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதான் தெரிஞ்சிருமே அப்படிங்கிறாங்க. முத்து இங்கே தான் சிசிடிவி எதுவும் இல்லையே அப்படிங்கிற. அத்தை இல்லாட்டி என்ன, இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே பண்ணிடலாம் அத்தை, எல்லாமே சாத்தியம்தான். சரி ரைட்டு, இப்போ எத்தனை பேர் இப்போ ஹீரோவில் தேடினீங்க வச்சிங்க அப்படிங்கிறாங்க. நானும் உங்கள் அம்மாவை தான் தேடினேன், வேறு யார் தேடினா அப்படிங்கிறாங்க. உங்கள் ரேகை 2 பேர் ரேகையை தவிர இன்னொரு ரேகை இருக்குன்னா கண்டிப்பாக பணம் எடுத்தவங்க தானே அந்த பீரோவில் தொட்டிருப்பாங்க, அப்போ அதில் இருக்கும்ல, அதை பார்த்துக்கலாம் அத்தை அப்படிங்கிறாங்க. சரி முத்து, அதை 2வது பார்த்துப்போம், பணம் வந்து உழைச்ச பணம் தான் எனக்கு, இது உழைச்ச பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க, உழைச்ச பணம் இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பையன் அனுப்பின பணம்னு சொன்னாங்க அம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பொய் முத்து, இது வேறு வகையில் வந்த பணம் அப்படிங்கிறாங்க. வேறு வகைனா எந்த வகையில் வந்த பணம் அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து அதை விடு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எதுவுமே என்கிட்ட மறைச்சதில்லை, இது வரைக்கும் மறைக்க நீங்கள் முயற்சி பண்ணாலும் என்னது தானே நான் 2 வாட்டி கேட்டாலும் சொல்லிடுவீங்க, சொல்லுங்கள் அத்தை அப்படிங்கிறாங்க. முத்து நீ என் பையன் மாதிரி, உங்கள்கிட்ட எப்படிப்பா மறைக்க, ஆனால் விஜயாவும் என் ஃப்ரெண்டு இல்லை, 30 வருஷம் அவட்ட பழகிட்டேன், அவள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லதை நான் எப்படிப்பா சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அவங்களோட பையன்தான், என்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லிடுற முத்து, ஆனால் நான் சொன்னதுன்னு தயவுசெய்து சொல்லிடாத, அத்தைக்கு உங்கள்கிட்டலாம் அந்தளவுக்கு மறைக்கிற அளவுக்குலாம் எனக்கு சிந்தனை கிடையாது, இந்த பணம் வந்து மீனா தம்பியை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த வக்கீல் கொடுத்த பணம்பா, வக்கீல் தான் இந்த 2 லட்சத்தை அவங்க அம்மாட்ட கொடுத்தோன்னு தான் அவங்க அம்மா பெட்டிஷனை வாபஸ் வாங்கினாப்பா, அந்த பணத்தை என்ன வச்சுக்கான்னு சொல்லியிருந்தான், நான் இந்த பீரோவில் தான் வச்சேன், அந்த பணத்தை கூட ரோகிணிகிட்ட கூட காட்டினேன், என்ன தான் இருக்குது, ரோகிணிகிட்டையும் உன்னை மாதிரி என்னால் பொய் சொல்ல முடியல, சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது தான் முத்து நினைக்காரு. இப்போ பணத்தை ஒருவேளை அந்த தில்லாலங்கடி எடுத்துருக்குமோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்காரு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆளை பார்க்காம ஒரு ஆளை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. அத்தை பணம் எங்கே போச்சு ஏது போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடலாம் அத்தை அப்படிங்கிறாங்க. முத்து தயவுசெய்து என் மச்சினம் பணம் தானே நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது போனால் போயிட்டு போட்டுன்னு எதுவுமே சொல்லிடாத முத்து அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போகிறேன்,
அத்தை வாங்க, நீங்கள் எப்படியாவது மீனாட்ட பேசி புரிய வைங்க, நீங்கள் புரிய வச்சிங்கன்னா மாடி விட்டு இறங்கிடுவா அத்தை அப்படிங்கிறாங்க. சரி வாரேன், ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் விஜயா முகத்தை பார்த்துட்டு நான் எப்படி மீனாட்ட போய் பேச விட மாட்டாளே அப்படிங்கிறாங்க. அத்தை ஒன்றும் இல்லை, முன்னாடிக்கு நம்ம போட்டிக்குள்ளே அப்படி ஏறி மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு தனி வழி இருக்குது உங்களுக்கு தெரியுங்களா? ஆமாம், போய் சைடில் ஒரு வழி உண்டு, அதில் போய் மேலே பேசி வைத்த வாங்கத்த அப்படிங்கிறாங்க. நேராக காரில் கூப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி கதவை திறந்துட்டு அந்த மாடிக்கு போகிறதுக்கு சைடு படியோடு போயிடுறாங்க. அங்கே மீனா வெயில்னு கூட பார்க்காம ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே சுருதி எவ்வளவோ ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க. அக்கா விடுக்கா, பார்த்துக்கலாம், நான்லாம் இருக்கேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப்னா நான் பண்ண போகிறேன். அந்த பார்வதி ஆண்டிலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி பார்வதி ஆண்டி பண்ணியிருந்தாங்கன்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது பார்வதி ஆண்டி என்ன சுருதி என்னையும் சும்மா விட மாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் எப்படி மீனாவை சொல்லலாம்? மீனா அந்த தப்பு செஞ்சாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் சிசிடிவி இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க, அதை பாருங்கள். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மீனாவுக்கு போய்லாம் நான் பொறுப்பேற்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எம்மா அவ்வளோத்துக்குள்ளே எதுவும் பேச வேண்டாம், மீனா அப்படி செஞ்சுருக்க மாட்டான்னு எனக்கு அப்போவுமே தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் வந்து ஆன்ட்டிகிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் யார்கிட்டையும் சொல்லலாமா, எனக்கு அவள் மிஸ்டு கால் விடு அப்படின்னு மட்டும் சொன்னால் நான் மிஸ்டு கால் விட்டேன், இவ்வளோதான். அவள் பேசினது வச்சது எல்லாமே அவள் தான். வீட்டில் பணத்தை காணலை, சரியா? அப்போ காணலைன்னு சொல்லும்போது மீனா போய் கொடுத்துட்டு போனேன், இவ்வளோதான் நடந்துச்சு. இதில் கதை கட்டினது எல்லாமே உங்கள் அத்தை விஜயா தான் அப்படிங்கிறாங்க. நான் சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கு என்ன செய்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க சுருதி. உடனே பார்வதி நில்லுப்பா கொஞ்சம் நெல் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ சொன்னேன் அப்படின்னு தெரிஞ்சால் என்கிட்ட ஆடுவா. நான் என் மீனாவை சமாதானப்படுத்துறது தான் வந்தேன். மீனா உன் மேலே எந்த தப்பும் இல்லை, விஜயாவுக்கு ஒன்றும் பிடிக்கல அபாண்டமாக சொல்லுதா, ஆனால் பணம் காணாமல் போயிருக்கு. ஒன்று என் ஞாபக மரத்தில் எங்கேயும் வச்சிருக்கணும் போயிருக்கணும், என்ன ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. அத்தை பணம் காணாமல் போனதுக்கு நம்ம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. முத்து பணம் காணாமல் போனால் ஸ்டேஷனில் தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதுக்கு எதுக்கு ஆண்டி வந்து இப்படி சொல்கிறாங்க? ஆண்டி நம்ம சும்மா விடக்கூடாது, மீனாவை எப்படி சொல்லலாம், வாங்க நம்ம கீழே போய் கேட்போம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுருதி, என்னத்தை கேட்டாலும் சரி தான், எங்கள் அம்மாவுக்கு வந்து மீனாவை பிடிக்காது, மீனாவை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும். எங்கள் அப்பா எப்படி சொன்னார் பார்த்தல, என் கடைசி காலத்து வரைக்கும் என் பிள்ளைங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஏதாவது பேசணுன்னா எங்கள் அப்பா மனசு தான் கஷ்டப்படும், விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, மீனா நீங்கள் 2 பேருமே இவ்வளோ பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த வீட்டில் வாழ முடியாது, ஆன்ட்டி ஓவராக பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. சுருதி உங்கள் அத்தை பயப்படுத ஒரே ஆள் நீ தான், உன்னை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டான், நீ என்ன வேணாலும் கேள்வி கேளு, வா நானும் வரேன் கூட அப்படிங்கிறாங்க. அத்தை எங்கள் அம்மா வந்து 30 வருஷம் ஃப்ரெண்டு, அவங்க நட்பு பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிங்க, அப்படி நினைக்கும்போது நீங்கள் வந்து கேட்பீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய, நியாயத்தின் பக்கம் தானே நிற்கணும். என்ன பண்ணுறது, இந்த விஜயாவை திருத்தவும் முடியல. மீனா நான் உன் மேலே எந்த பழியும் சொல்லலாமா, சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத, போ கீழே போ. உங்கள் அத்தைக்கு ஒன்றை பிடிக்கல, உனக்கு தான் தெரியுமே, அவள் வந்து எதை காணலைன்னு உனக்கு தான் நான் சொல்லுவாள். நீனே இல்லைன்னா கூட நீ தான் செஞ்சுருப்பேன்னு சொல்லுவாள், விடு அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, ஏழையாக இருந்தால் அப்படி தான், செய்யாத தப்புக்கெலாம் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு நாங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு, என் தலை எழுத்தாக இருக்குது அப்படி இப்படின்னு அழுகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏன்க்கா ஏழை பணக்காரன் என்னக்கா வேறுபாடு, எல்லாருக்கும் ஒன்று தானக்கா நீதினா, அதுக்காக நீங்களாம் கவலைப்பட வேண்டாம், அந்த ஆன்ட்டியை நம்ம சும்மா விட்டால் சரி வராது, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாங்க. சுருதி நான் மறுபடியும் சொல்கிறேன் கேளு, எங்கள் அப்பாவுக்கு இது ஆயிடக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். எங்கள் அம்மாவை நீ என்ன வேணாலும் பேசு, மாமியாருங்கிற முறையில் நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் வந்து எங்கள் அப்பா இருக்கிறாங்க பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. சரி முத்து, உங்களுக்காக நான் அடங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் போகிறாங்க. சுருதி அப்படின்னு பேச போகிறாங்க விஜயா, முகத்தை சுண்டிட்டு அவங்க பாட்டில் ரூம் பார்த்து போகிறாங்க. பார்த்தீங்களாங்க அந்த சுருதி பிள்ளைக்கு எவ்வளோ துமுறுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, மீனா மொட்டை மாடியில் இருக்கா, அவன் மனசு கேட்காம வெயிலில் இருக்கீங்களாக்கான்னு கூப்பிட வரான். கூட போகிறான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மாடி போகிறேன். ஏங்க நீங்கள் எதுக்குங்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க, வாயை மூடு அப்படிங்கிறாங்க. மேலே போகிறாங்க, அங்கே பார்வதி முத்து மீனா உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னா அண்ணாமலைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்வதி உன் வீட்டில் பணம் மீனா எடுத்துகிட்டுப்பான்னு நினைக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணே அவள் எடுக்கலைண்ணே, நான் அப்படின்னு சொல்லலை, விஜயாவா எனக்கு மிஸ்டு கால் விடுன்னு மட்டும் சொல்லிட்டு வந்தா வீட்டில் இருந்து, நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு கேட்டேன், அப்பவும் ஒன்றும் சொல்லலைண்ணே. அப்போ நான் வந்து மிஸ்டு கால் மட்டும்தானே விட்டேன், அவள் பேசினது வச்சது எல்லாமே அவள் தான். பணம் காணாமல் போனது நிஜண்ணே, ஆனால் மீனாக எடுத்துகிட்டுப்பான்னு நான் ஒரு பொழுதும் சொல்லலைண்ணே, ஒரு பொழுதும் நினைக்கலண்ணே. அப்படி யார் சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம்ண்ணே, அது நேர்மையான பிள்ளைண்ணே, உழைக்க எப்படி உழைக்கணும் அப்படின்னு ஒரு கற்றுக் கொடுக்குற பிள்ளை, அந்த பிள்ளை எப்படிண்ணே எப்படி பண்ணும் அப்படிங்கிறாங்க. நீ நம்புறலாமா, அது போதும். இந்த விஜயா சின்னத்தனமாக நம்ம பற்றிக்கு இப்படி என்ன பண்ணுறோம் பாருன்னு அண்ணாமலை டென்ஷன் ஆகிறாங்க. அப்பா ஆளுக்கு வந்து அம்மாவை எதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னீங்கன்னா என்ன பண்ணுறது, சுருதியை இப்போ தான் அடக்கி அனுப்பியிருக்கு, விடுங்கப்பா, அம்மா வந்து எப்படினாலும் இப்படி தான்,
மீனாவை குறை சொல்லிக்கிட்டு என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படியே குறை சொல்லிக்கிட்டு இருப்பா, நம்ம கேட்டுகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் வந்து இதை சொல்லிட்டோன்னு விஷயம் அது தெரிஞ்சாலும் அப்படி தான் சங்கடமாக போயிடும், நான் சைடில் இறங்கி போயிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இறங்கி போகிறாங்க. முத்து கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுவா அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போகிறாங்க. மீனா நிற்கிறவாமா அப்படிங்கிறாங்க. மீனாவும் சாந்தமாகி சரி நம்ம தான் இந்த தப்பு செய்யலையே, அதை வந்து பார்வதி ஆண்டியை ஒத்துக்கிட்டாங்க, நம்ம அத்தைக்கும் நம்மளை பிடிக்காது அதனால சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முன்னாடி வராங்க. இங்கே முத்து இங்கே வந்து பார்வதியை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. சரி 2,00,000 அந்த பணம் வந்து பணம் தானே, அது எங்கே போச்சு அது போச்சு யார் எடுத்தான்னு கண்டிப்பாக தெரியணும்ல அப்படின்னு நினச்சிட்டு பார்வதி ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, இந்த பணம் எப்படி போச்சு அது போச்சுன்னு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தெரியணும் முத்து, அது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அத்தைக்கு, இங்கே தான் சிசிடிவி எதுவும் வீட்டில் இல்லையே அப்படிங்கிறாங்க. பக்கத்து வீட்டிலலாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குப்பா பக்கத்து வீட்டிலலாம் இருக்குது, அவங்க தான் ஆஃபீஸராக இருக்காங்களா, அவங்க வச்சுருக்காங்க, கீழ் வீட்டில் வச்சுருக்காங்க, நம்ம வீட்டில் ஒன்றும் தான் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிதா அப்போ ஒன்றும் கண்டுபிடிச்ச மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. கண்டுபிடிச்ச மாதிரி தானே, கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு, கண்டுபிடிச்சிடலாம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்டேஷனில் போய் எதை இறங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷன். இதை பார்த்தோன்னே எப்பப்பா இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு பொருளை காணலைன்னா நம்ம இங்கே தான் வரணும், இங்கே வந்து சொன்னால் தான் கதை நடக்கும் சார், நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து எனக்கு வர பயமாக இருக்குது, நான் வரலை அப்படிங்கிறாங்க. அத்தை நான் தான் இருக்கேன்ல, இப்போ என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் வீட்டில் ஒன்று காணலைன்னு சொல்ல போகிறீங்க, அதை நம்ம வந்து எழுத்துலேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்காந்து எழுதிட்டு சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா முத்து, நல்லா இருக்கும்ண்ணே அப்படிங்கிறாங்க. சார் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, கொஞ்சம் இருங்க சார் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்பா அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அத்தை பார்வதி, இவங்க வீட்டில் ஒரு 2,00,000 வச்சுருந்துருக்குறாங்க, எங்கள் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு அப்படிங்கிற. முத்து இது பணம் ரொம்ப பணம் தானே, உங்கள் சின்ன பணம் தானே அப்படி சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. என் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பின பணம் வீட்டில் வச்சுருந்துருக்காங்க அத்தை, காணலை பணத்தை அப்படிங்கிறாங்க. அப்படியா 2,00,000 வீட்டில் வச்சுருந்துருக்காங்களோ, சரி 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 அப்படின்னு இருக்கும் அதிகாரி இருந்துடுறாங்க. என்னப்பா அது கூட்டமாக இருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. சார் இவங்க பணத்தை காணலையா, எங்கள் வீட்டில் 2,00,000 வச்சுருந்தாங்களா, எங்கள் பேர் பார்வதியா, இந்த தம்பி தெரிஞ்ச தம்பி தான், டிரைவர் முத்து கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா தம்பி என்ன நடந்துச்சோ அதை ஒரு பேப்பர் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் எழுதி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு அம்மா உங்கள் பணம் தானே 2,00,000, 2,00,000 வீட்டில் எதுக்கு மொத்தமாக வச்சுருந்தீங்க, பேங்க்கில் எதுவும் போட்டுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஐயா பேங்க்கு போகணுன்னு தான் வச்சுருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வந்தா அப்படிங்கிறாங்க. உடனே திருதுன்னு முழிக்காங்க. ஐயா எங்கள் வீட்டில் எப்பவும் வர்றது மாதிரி அந்த நரம்புள்ளியில் உள்ள புள்ளியில் வரும், அது போக என் அம்மா பார்வதி வந்தா, அப்புறம் சொல்லுங்கள் தே அப்படிங்கிறாங்க. இவன் பொண்டாட்டி மீனா வந்தா அப்படின்னு யோசிக்கும்போது ரோகிணி வந்தாங்களா, ரோகிணி பேரை சொல்லுவாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்காங்க. மனோஜ் பொண்டாட்டி ரோகிணியும் வந்தா அப்படிங்கிறாங்க. சரி அவங்க பேரை அப்புறம் எழுதி கொடுத்துட்டு போங்க, அவங்கள அப்புறம் வர சொல்லுவோம். அது போக உங்கள் வீட்டில் மேல் வீடு கீழ் வீடு கேமராலாம் இருக்காமா அப்படிங்க. இருக்குங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் கேமரா இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. கேமராலாம் வைங்க, இப்போ உள்ள காலத்தில் வந்து என்ன நடக்குது அது நடக்குது அப்படின்னு தெரியணும்னா அது ஒரு காரணமாக இருக்குது. இப்போ உள்ள காலம் தொழில்நுட்ப காலம்தான், அதில் என்ன ஒன்றும் நடக்காது, அதனால் வைக்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதை வச்சா இப்படி 20,000-30,000 செலவாகும்யா, அந்த பணம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, வீட்டிலே 2,00,000 மொத்தமாக வச்சுருக்கீங்க, 25,000-30,000 செலவு பண்ணதுக்கு யோசிக்கீங்க, வைங்க என்ன அப்படிங்கிறாங்க. சரியா ஐயா அதை கண்டுபிடிச்சிடலாமா அப்படிங்கிற. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ யார் யார் வந்திருக்கான்னு பேரை சொல்லிட்டீங்க என்ன, இப்போ நாங்கள் போய் அந்த உங்கள்கிட்ட பெட்டிஷன் வாங்கிட்டு உயர் அதிகாரிகிட்ட ஒரு தகவலை சொல்லிவிட்டு நேராக அவங்க பக்கத்து வீட்டு கேமரா அந்த வீட்டு கேமராவில் பதிவெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு யார் வந்தால் போனான்னு பார்த்துட்டு என்ன, அது போக உங்கள் பீரோலில் வந்து ரேகை அதெல்லாம் எடுக்கணும், ஒரு 2 ஹவர் கழித்து ஆட்களை வர சொல்கிறோம், நீங்கள் கொஞ்சம் வீட்டில் இருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா அப்படிங்கிறாங்க. முத்து நேராக போய் அங்கே போய் இருக்காங்க. அப்போ அதிகாரிகள் வராங்க, வந்து பக்கத்து வீட்டில் இந்த வீட்டில் கேமரா பதிவெல்லாம் பார்க்குறாங்க, யாரெல்லாம் வந்தாங்க போனாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பதிவை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதிகாரி அங்கேருந்து இன்னொரு ஆளுக்கு பேசுகிறாங்க, அவங்க ரேகை மற்ற தடயங்களை வந்து அவங்க எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்தாச்சு. அது போக யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களே, அவங்கள எல்லோரும் வந்து ரேகையை மட்டும் கொடுத்துட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அத்தை நான் வீட்டுக்கு போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. எப்பா இதனால் வேறு எதுவும் பிரச்சனை வராதா அப்படிங்கிறாங்க. அத்தை நம்மளுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது, நம்ம பணம்னாலும் சரி தான், உங்கள் பணம்னாலும் சரி தான், அம்மா பணம்னாலும் பணம் தானே அத்தை, அம்மா சும்மையே ஏதாவது ஆடுவாங்க, பணத்தை கண்ணா விடுவாங்களே அத்தை,
ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. சரி நான் வீட்டுக்கு போகிறேன், மீனாவை நான் வந்து தனியாக கூப்பிட்டு போய் எங்கள் ரேகை கொடுக்க வச்சிடுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நேராக முத்து வராரு வீட்டுக்கு. அண்ணாமலை என்னடா முத்து சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. மனசுக்கே சரிலப்பா அதான் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சாப்பிட மாட்டான், ஏன்னா அவன் பொண்டாட்டியை குறை சொன்னால் அவனுக்கு முறையை முங்கி தூக்கிட்டு தான் அலைவான் அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டியே யாராவது ஏதாவது சொன்னால் நான் தான் முறையை முங்கி தூக்கிட்டு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. கிளம்பு அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா வீட்டுக்குலாம் நீ போவாண்டா, ஒரு இடத்துக்கு போகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுதாங்க. எங்கடா கூப்பிட்டு போகிற அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. இல்லை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரில் யார் அப்படிங்கிறாங்க. நேராக போய் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஹோட்டலில் சாப்பிட முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மீனா விளையாட்டு வேலை பார்த்துட்ருக்காத, மணி தானே தெரியுமா, 12 மணிக்கு மேலே ஆகுது, காலைல சாப்பாடு இன்னும் சாப்பிடாம வந்தேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன், சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அது சாப்பிட்றாங்க. சரி ரைட்டு ஏறு அப்படிங்கிறாங்க. எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனில் கொண்டு விடுவாங்க. என்னங்க நீங்கள் அப்போ நீங்கள் நம்பலையா, எல்லோரும் நம்புகிறாங்க ஆனால் நீங்கள் நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே குட்டியாக அழுகிறாங்க. மீனா நான் நம்பாமல் நீங்கள் கூட்டி வரலடி, பார்வதி ஆண்டியை நான் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிட்டேன், யாரெல்லாம் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறவங்கள ரேகையெல்லாம் வைக்க சொல்லிட்டுருக்காங்க, சரியா, நீனும் அந்த வீட்டுக்கு போயிருக்க, நீ எடுக்கலைன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஏன் பார்வதி ஆண்டியை நான் அப்படி தான் நம்புகிறாங்க, நானும் நம்புகிறேன், எல்லோரும் நம்புகிறாங்க, ஆனால் நம்ம வந்து உறுதிப்படுத்தணும்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க அப்படிங்கிறாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இது என் வீட்டம்மா அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா பேர் மீனா அப்படிங்கிறாங்க. ரைட்டு, மீனா ஒய்ஃப் ஆஃப் முத்தா, சரி ரைட்டு ரேகையை வைக்கிறாங்க. வச்சுட்டு எல்லாம் சரிம்மா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் கிளம்பிடுறாங்க. அப்புறம் என்னங்க நீ மட்டும் தான் ரேகை வைக்காங்களா, வேறு யாரெல்லாம் பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, ஆனால் அம்மாவும் அதை சொல்லலை, ரோகிணி அதை சொல்லலை, ஆனால் வந்து அது சிசிடிவி கேமரானால ரோகிணிலாம் அங்கே போன மாதிரி இருக்குது. அவங்களும் வந்து ரேகையை வச்சுட்டு போகிறாங்க. பீரோலையும் ரேகை எடுத்திருக்காங்க. யார் யார் அந்த பீரோவில் உள்ளே திறந்து பணத்தை எடுத்தாங்கன்னா கைக்கு எதையும் பட்டிருக்கும்ல, தடயங்களை ஏதாவது விட்டு தானே போயிருப்பாங்க, ஏதாவது ஒன்று வச்சுக்கும் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க. அப்போ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க, எங்கள் கோயிலுக்கு போய்ட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு மலை கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் வேண்டிக்கிறாங்க. மீனா வேண்டுறாங்க, இந்த மாதிரி நான் நிரபராதின்னு எல்லாருக்குமே தெரிய வரணும், யார் என்ன தப்பு செஞ்சாங்களோ அவங்க வந்து அதுக்குள்ளே தண்டனையை அனுபவிக்கணும், இந்த மீனா கஷ்டப்பட்ட வீட்டில் பிறந்திருந்தாலும் நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லோரும் உணரணும், அந்தளவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறாங்க. முத்துவும் வேண்டிக்கிறாரு, கடவுளே நான் வேறு எதுக்கும் நான் பெரிய அளவில் வேண்டினதில்லை, என் பொண்டாட்டி எந்த தப்புமே செய்யாதவா, கல்லும் கவடம் வச்சவா, அவளை வந்து எங்கள் அம்மா கை நீட்டி ஒரு குறைய சொல்கிறாங்க, ஆனால் என் பொண்டாட்டி செய்யலைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 75% எல்லாருக்குமே தெரியுது, ஆனால் ஆதாரப்பூர்வமாக தெரியணும், யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கணும், உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தவறு செஞ்சவங்க அந்த தண்டனையை அனுபவிக்கணும், இனிமேல் கூட அந்த தவறு அவங்க செய்யக்கூடாது, செய்யணும்னு நினைக்கக்கூடாது, அந்தளவுக்கு கதைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. உடனே போமாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கிளம்பி கீழே வராங்க. அப்போது மீனாட்ட சொல்கிறாங்க முத்து, மீனா எந்த கோயிலுக்கு போனாலும் கொஞ்சம் நேரம் இருந்து போகணுன்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் இருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முத்து ரொம்பவே அழுகிறாரு. மீனா என்னம்மா அம்மா வந்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க, உனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, என்னோடய சுயநலத்துக்கு உன்னை நான் கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பா அந்த வீட்டில் இருக்கிறனால தான் மீனா எனக்கு அந்த வீட்டை விட்டு வர முடியல, இல்லை எங்கள் அம்மா இந்த மாதிரி பாடுபடுத்துறதுக்கு நான் என்றைக்கோ வீட்டை விட்டு வந்திருப்பேன், எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை பார்த்தல, என் உயிர் போகிறது வரைக்கும் என் பிள்ளைகள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி மீனா என்னால் அந்த வீட்டை விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. மடியில் படுத்துட்டு அழுகிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னை வந்து எங்கள் அம்மா வேண்டாதைக்கு சொல்கிறாங்க, அப்படி ஒரு வீட்டில் நான் இருக்கணுமா அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஆனாலும் எங்கள் அப்பா இப்படி சொல்கிறாரு மீனா, எனக்கு என்ன மீனா பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஏங்க பச்சை பிள்ளை மாதிரி அழுறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல மீனா அப்படின்ட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க கொஞ்சம் இருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இளப்பாரி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஸ்டேஷன்லேருந்து விஜயா வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. விஜயா கால் பண்ணி, மேடம் நீங்களும் உங்கள் ரேகையை கொண்டு வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. என்னது நான் கொண்டு ரேகை வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை மேடம், உங்கள் வீட்டில் ரோஹிணின்னு சொல்லியிருக்காங்களே அவங்களும் வந்திருக்காங்க, சிசிடிவியில் பார்த்துருக்குறோம், அதனால் உங்கள் 2 பேர் ரேகையும் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஏங்க பணமே ஏன் பணம் அப்படிங்கிறாங்க. உங்கள் பணமா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்வதி தான் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, நகையை வந்து காணாமல் போய்ட்டு என் வீட்டில் எத்தனை பேர் தான் வந்திருக்குறாங்க, கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்னது பார்வதி ஸ்டேஷனில் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி கால் பண்ணுறாங்க. பார்வதி நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னையும் ரோஹிணி மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க.
நான் உன் மேலேயும் ரோகிணி மேலாம் பண்ணலை. முத்து என்னை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி யார் எடுத்துருக்கான்னு தெரியணும்னு அந்த பணம் வந்தாகணும்ல. யாரெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்கள வேறு விசாரிக்கட்டும். அதுபோக பீரோவில் என்னத்தையாவது ஒரு ஆதாரம் இருக்க தானே செய்யும், அதை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அதனால் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு கேமரா, மேல் வீடு, கீழ் வீடு, எல்லா வீட்டு கேமரா பதிவும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே வந்தவங்க ரேகையெல்லாம் வாங்குதாங்க. மீனா ரேகையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன் வந்து எனக்கு பேசினாங்க, நீனும் ரோகிணி ரேகையை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி நினச்சிட்ருக்க, பணம் என் பணம், என் மருமகளையும் நானும் போய் ரேகை கொடுக்கணுமா? நீ போலீஸில் ஃபோன் பண்ணி அவங்கள 2 பேரும் வரமாட்டாங்கன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க கேட்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, நீனு வா சேர்ந்து போவோம் அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி இப்படி லூசு வேலை பார்த்துருக்க? அந்த முத்து வந்து தேவையில்லாமல் இந்த ரோகிணியும் என்னையும் மாட்டி விட்ருக்கான். அதுக்கு நீனும் அவங்க கூட சேர்ந்து செஞ்சுருக்க. ஏன்ட்டு நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? நீ நான் ஸ்டேஷனுக்கு போக சொன்னேண்ணா அப்படி இப்படிங்கிறாங்க. உன் பணத்தை எப்படின்னாலும் கண்டுபிடிக்கணும்ல விஜயா, உன் பணத்தை உன்கிட்ட தரணும்ல. என் வீட்டில் காணலைன்னா அதுக்கு எனக்கு தானே மனசாட்சி குத்துது. அந்த மீனா பிள்ளையும் நீ அப்பாண்டமாக சொல்லுது, அப்போ யாருன்னு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. அந்த மீனை தான் எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. மீனா தான் ரேகை வச்சுருக்கால, ரேகையை ஒத்து பார்க்க போகிறாங்க, யார் எடுத்தாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அவங்களே சொன்னாங்க, இந்த பீரோவில் யாரோ ரேகையோ இருக்குது, பார்வதி ரேகையை தவிர்த்து 2 ரேகை இருக்குங்காங்க. 2 ரேகைன்னா இன்னொரு ரேகை இருந்தால் பிரச்சனை கிடையாது, இன்னொரு ஆள் ரேகை யாரும் நமக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. பார்வதி கடுப்பை கிளப்பாத, முதல்ல நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. ஒரு ஆட்டோ வர சொல்லி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது ரோகிணிகிட்ட போகிறாங்க. ரோகிணி ஸ்டேஷனுக்கு வா அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. பார்வதி நகையை பணத்தை காணலைன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருப்பா போல், அவங்க வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ எல்லாரையும் விசாரிக்கணுங்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த மீனா தான் ஆண்டி எடுத்துருப்பா, மீனா மூலியமாக தெரியல அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் அது 100% தெரியுதம்மா, அந்த மீனா தான் அட்டையை போட்டிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அப்போ தான் நினைக்காங்க ரோஹிணி, நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம், மீனாவை மாட்டி விட்டாச்சு அப்படின்னு சொல்லி மனசில் சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா, ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, பொன்னியும் என்னையும் கூப்பிட்றாங்க, நம்ம 2 பேரும் ரேகை வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. நம்ம எதுக்கு ஆண்டி ரேகை வைக்கணும், மீனா பணத்துறதுக்கு நம்ம எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அது சரிதாம்மா, நம்ம பார்வதி போய் முத்து கூட சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா போல் போலீஸில். சரி, பண்ண உடனே அங்கே ஏதோ ஒரு ரேகை ஏதோ ஆதாரம் கிடச்சிருக்குமா நீங்கள், அப்போ யாரெல்லாம் போனாங்க வச்சாங்கன்னு சொல்லி மேல் வீடு கீழ் வீட்டிலலாம் வந்து சிசிடிவி வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு. அதனால் வந்தவங்கெல்லாம் வந்து ரேகை வைக்கணும், அதனால் கூப்பிட்றாங்க. வா நம்ம ரேகை வச்சுட்டு வந்துடுவோம், எப்படி இந்த பூக்காரி மீனா தான் மாட்டுவா, நம்மளுக்கு சந்தோஷம்தான், பணமும் வந்துடும்ல அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. ரோகிணிக்கு ஒன்றும் இல்லை. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா மறுபடியும் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பார்வதி இதுண்டா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யணும் தெரியல, திருதுன்னு முழிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்வதி, ரோகிணி தப்பாக நினச்சிக்காதம்மா, முத்து கூட்டு கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், நகை பணம் எங்கே போச்சு நம்மளுக்கு தெரியணுமாம்மா, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி இதுக்கு எதுக்கு பண்ணீங்க, நம்மளே பேசி ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல, நம்ம மீனா தான் பண்ணான்னு தெரிஞ்சு எப்படியாவது பேசி நம்ம பணத்தை வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த பிள்ளை மனசு ரொம்ப நோகுது, அவளை எங்கே அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே காலையில் ஊர் சுற்றுறதுக்கு புருஷனுக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன காலையிலையா, ஐயோ எங்கேயாவது வேலையாக போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பார்வதி அப்படிங்கிறாங்க, அண்ணே அப்படிங்கிறாங்க. சரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை நல்லதே நடக்கும், சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே விஜயா கிளம்பி நீட்டாக போகிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒன்றுமே வரல, ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ ஏமா ஒரு மாதிரி ஆறு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஸ்டேஷனுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்டேஷனுக்கு போய்த்தாகணும் வாமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் முன்னாடி ஆட்டோவில் போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிறது. இதுக்குமா ஒரே ஆட்டோவில் போய் வேண்டியதுனே அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் சொல்லுறதை கேளுங்க, ஸ்டேஷனுக்கு நான் வரேன், இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டுருக்கா ஆட்டோவில், நான் சேர்ந்து வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. யார், அந்த வித்யாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அவளுக்கு இதுக்கு நீ கால் பண்ண அப்படிங்கிறாங்க. இல்லை அவளும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா, நீங்களும் கூப்பிட்டீங்களா எனக்கு தெரியாதுல்ல, அங்கே வந்துட்டு அப்படி போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நாங்கள் ஆட்டோவில் போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே ஆட்டோவில் நேராக ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஸ்டேஷனில் போய் விஜயா போய் ரேகையை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு வழி நிற்கிறாங்க. ரோகிணி வருவான்னு பார்க்குறாங்க. ரோகிணி வரவே இல்லை. ரோகிணி எஸ் ஆகிடுறாங்க. காரணம், அங்கே ரேகையை வச்சா நம்ம மாட்டிப்போம், அவ்வளோதான், அங்கே கம்பி தான் என்னணும், அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நேராக குமரிப்பாளையம் போயிடுறாங்க. என்ன செய்ய ஏது செய்யணும்னு அவங்களுக்கு புரியலை. இப்படி இருக்கும்போது அங்கேருந்து ரோகிணியோட அம்மா ஃபோனில் இருந்து வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா நான் வசமாக மாட்டிக்கிட்டேன்டி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, உன்னை பற்றி விஷயம் எல்லாமே உன் மனோஜ் வீட்டில் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. அது இல்லடி, அந்த பார்வதி ஆண்டி வீட்டில் ஒரு 2 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டோம்ல அப்படிங்கிற. ஆமாம்,
அட்டையை போட்டு அது நாசுக்கா பண்ணியே அப்படிங்கிறாங்க. நாசுக்கா பண்ணதை வந்து முத்து வந்து வெளி கொண்டு வந்துட்டாங்க. முத்து வெளி கொண்டு வந்துட்டானா? முத்து என்ன செஞ்சான் அப்படிங்கிறாங்க. பணம் காணலை அப்படிங்கிற பிரச்சனை வந்து மீனா பக்கம் திருப்பி விட்டாங்க இந்த ஆண்டி, எங்கள் விஜய் ஆண்டி. ஆனால் முத்து தான் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்வதி ஆண்டியை கூட்டி கொண்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அங்கே போனோடனே அந்த பீரோவில் யாரோ தொட்டிருக்காங்க, அங்கே ஆதாரம் இருக்குது. அங்கே போனவங்க வந்தவங்கலாம் வந்து ரேகை வைக்கணும்ட்டாங்க. அந்த வீட்டில் தான் நீ கேமரா கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவியே அப்படிங்கிறாங்க. கேமரா கிடையாது, மேல் வீட்லேயும் கீழ் வீட்லேயும் கேமரா இருக்கான். யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே போனாங்களோ அவங்களாம் ரேகை வைக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. மீனாக ரேகையை வச்சுட்டாங்க. இப்போ எங்கள் ஆண்டி ரேகை வச்சுருப்பாங்க. இப்போ வந்து என்னையும் ரேகை வைக்க கூப்பிட்டாங்க. நான் ரேகை வச்சேன்னா கண்டிப்பாக மாட்டிப்பேன். அதனால் நான் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.